அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நேரம் என்பதைக் காட்டிலும் இன்னும் கூர்மையான ஒரு பரிமாணம். நேரம் நகருகிறது, ஆனால் கணம் தீர்மானிக்கிறது. இந்த பகுதியில் கணம் இதை பற்றி பார்க்கலாம். ஒரு நீண்ட வாழ்க்கையின் திசையை சில நொடிகள் மாற்றிவிடும். ஒரு கணத்தில் மாறும் வாழ்க்கை. வாழ்க்கை எப்போதும் பெரிய கதவுகளால் மட்டும் மாறுவதில்லை. சில நேரங்களில் அது திறந்திருக்கிறதா மூடியிருக்கிறதா என்று கூட உணர முடியாத அளவுக்கு ஒரு இடைவெளியில்தான் பாதையை மாற்றிக்கொள்ளுகிறது. அந்த இடைவெளிதான் கணம். ஒரு கணம். ஒரு மனிதன் பேசாமல் இருந்த ஒரு கணம் ஒரு உறவை காப்பாற்றலாம். பேசிவிட்ட ஒரு கணம் ஒரு உறவை உடைக்கலாம். ஒரு முடிவை எடுத்த ஒரு கணம் பல ஆண்டுகளின் பயணத்தை மாற்றலாம். ஒரு முடிவை தள்ளி போட்ட ஒரு கணமும் அதே அளவு சக்தி கொண்டது. கணம் என்பது சிறியது அல்ல, அதற்குள் அடங்கிய முடிவுதான் மிக பெரியது. நம் வாழ்க்கையை ஆண்டுகளால் அளக்கிறோம், ஆனால் வாழ்க்கையின் திருப்பங்களை ஆண்டுகள் உருவாக்குவதில்லை. தேர்ந்தெடுக்கப்பட்ட சில கணங்கள் தான் உருவாக்குகின்றன. ஒரு மாணவன் தேர்வு முடிந்த பிறகு எதை படிக்க வேண்டும் என்று முடிவு செய்து அந்த கணம் அவனுடைய அடுத்த 10 ஆண்டுகளின் பாதையை திறக்கலாம். ஒருவர் கோபத்தில் ஒரு வார்த்தையை சொல்லப் போகும்போது அதை விழுங்கிக் கொண்டே அந்த கணம் ஒரு குடும்பத்தின் அமைதியை காப்பாற்றலாம். ஒருவர் தோல்விக்கு பிறகு இங்கேயே நிறுத்திவிடுகிறேன் என்பதற்கு பதிலாக மீண்டும் முயற்சி செய்கிறேன் என்று தன்னிடம் சொன்ன அந்த கணம் அவருடைய வாழ்க்கையின் மறுபக்கத்தை தொடங்கிவிடலாம். கணம் நமக்கு கொடுக்கும் மிகப்பெரிய வித்தை அது தேர்வு. நிகழ்வு நம் கையில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த நிகழ்வுக்கு அடுத்த கணத்தில் நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பது பல நேரங்களில் நம் கைகளில் இருக்கிறது. அதனால்தான் ஒரே சம்பவம் 2 மனிதர்களின் வாழ்க்கையில் 2 விதமான முடிவுகளை உருவாக்குகிறது. ஒருவன் அந்த கணத்தை காயமாக வைத்து கொள்ளுகிறான், மற்றொருவன் அதையே பாடமாக மாற்றிக்கொள்ளுகிறான். ஒருவன் கதவை மூடிக்கொள்கிறான், மற்றவன் அதே கதவின் அருகில் நின்று புதிய பாதையை தேடுகிறான். சம்பவம் ஒன்றே, அதற்கு பிறகு வந்த கணத்தின் தேர்வு வேறு. பழைய காரணங்கள் இங்கே போதாது. அப்போது அப்படித்தான் நடந்தது, எனக்கு வேறு வழி இல்லை, நான் அப்படித்தான், இந்த சூழ்நிலை தான் இதற்கு காரணம். இவை அனைத்தும் கடந்த காலத்தை விளக்கக்கூடும், ஆனால் எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான புதிய காரணமாக அவை இருக்க வேண்டியது இல்லை. நேற்று செய்த தவறு இன்று நமக்கு பாடமாக இருக்கலாம், ஆனால் நாளை அது நம்மை அதே தவறுக்குள் கட்டி போட வேண்டிய கட்டாயம் அல்ல. பழைய காரணங்களை புதிய வாழ்க்கையின் முகவரியாக பயன்படுத்தக்கூடாது. ஒரு பாதை தவறியதற்காக முழு பயணமும் தவறாகிவிடாது. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை திருப்புவது தோல்விக்காக இல்லை, நாம் பார்க்காத இன்னொரு வழியை பார்க்கச் செய்வதற்காக. ஒரு கணம் ஒரு புதிய பாதையை நமக்கு காட்டும். மலைப்பாதையில் செல்லும் ஒருவருக்கு முன்னால் 2 வழிகள் பிரிகின்றன. ஒரு வழி அவனை பழக்கமான இடத்திற்கு கொண்டு செல்கிறது, மற்றொரு வழி அவனுக்கு தெரியாத நிலப்பரப்பை நோக்கி செல்லுகிறது. அவன் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறான் என்பதை காட்டிலும் மிக முக்கியமானது அவன் அந்த பிரிவை கவனித்த கணம். வாழ்க்கையிலும் இப்படித்தான். பல வாய்ப்புகள் நம் முன்னால் வந்து மறைகின்றன. அவை வாய்ப்பு என்ற பெயருடன் வருவதில்லை. ஒரு மனிதரின் ஒரு வார்த்தையாக வரலாம், ஒரு தோல்வியாக வரலாம், ஒரு சந்திப்பாக வரலாம், அல்லது ஒரு மறுப்பாக வரலாம், ஒரு தாமதமாக வரலாம், சில நேரங்களில் ஒரு அமைதியாக கூட வரலாம். இதை வாய்ப்பாக அடையாளம் காணும் கணமே புதிய பாதையின் தொடக்கம். உண்மையான மாற்றம் எங்கே பிறக்கிறது? மாற்றம் பெரிய முடிவுகளில் மட்டும் பிறப்பதில்லை. இனிமேல் நான் இப்படி செய்யக்கூடாது என்று ஒருவர் உண்மையாக உணரும் அந்த கணத்தில் அது பிறக்கிறது. அந்த உணர்வு வாழ்க்கையின் வெளிப்புறத்தை உடனே மாற்றலாம், ஆனால் அது மனிதனின் உள்ளே ஒரு புதிய திசை காட்டியை வைத்து விடுகிறது. அதற்கு பிறகு அவன் பேசும் வார்த்தை மாறலாம், எடுக்கும் முடிவு மாறலாம்,
தேர்ந்தெடுக்கும் மனிதர்கள் மாறலாம், நடக்கும் பாதை கூட மாறலாம். ஆனால் வாழ்க்கையை மாற்றும் கணம் என்பது கடிகாரத்தில் தெரியும் ஒரு அளவு அல்ல. மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ளும் உள்ளார்ந்த திருப்பம். கணத்தை தவறவிடாதே. வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிய வாய்ப்புகளை அறிவிப்பதில்லை. சில வாய்ப்புகள் வந்து கதவை தட்டிவிட்டு போய்விடுகின்றன. அந்த தட்டலை கேட்காதவன் எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொல்லலாம். கேட்டவன் கதவை திறக்கலாம். ஆனால் அதைவிட முக்கியமானவன் கதவு தட்டப்பட்டதே ஒரு அழைப்பு என்று புரிந்து கொள்வான். அவன்தான் கணத்தின் மொழியை அறிந்தவன். வாழ்க்கை எவ்வளவு நீளமானது என்பது முக்கியமல்ல, அதில் நம் எத்தனை கணங்களை உணர்ந்து வாழ்ந்தோம் என்பது முக்கியம். ஒரு கணம் உன்னை உடைக்கலாம், அதே கணம் உன்னை உருவாக்கவும் முடியும். ஒரு கணம் உன்னை பின்னால் இழுக்கலாம், அதே கணம் உன்னை முன்னால் அழைத்துச் செல்லவும் முடியும். ஒரு கணம் பழைய பாதையை முடிக்கலாம், அதே கணம் புதிய பாதையின் முதல் அடியாகவும் மாறலாம். காலம் வாழ்க்கையை நகர்த்துகிறது, நேரம் அதை கடக்கிறது. ஆனால் கணம் வாழ்க்கையின் திசையை தேர்ந்தெடுக்கிறது. ஒரு கணத்தை அலட்சியப்படுத்தாதே. சில கணங்கள் கடந்து போவதில்லை, அவை கடந்து செல்லும் வாழ்க்கையே மாற்றிவிடுகின்றன. நன்றி, வணக்கம். நாம் எப்பொழுதும் இணைந்தே பயணித்திருப்போம்.